மரணம் எந்த நேரத்திலும் இந்த உயிரை கொட்டிக்கொண்டு போய்விடலாம். 80 ஆண்டு காலம் என்பது ஒரு கணத்திலே மறைந்து போனதை போல இருக்கிறது. எனக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 30 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். 27 முறை திராவிட முன்னேற்ற கழகத்திலே சிறைக்கு சென்றிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு உயிருக்கு உயிரான மெய்காப்பாளனாக இருந்திருக்கிறேன். அண்ணாவின் முன்னிலையில் தான் அங்கீகாரம் பெற்றேன் 64-இல். அந்த 30 ஆண்டுகள் அதற்கு பிறகு நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு ஒரு 30 ஆண்டுகள் கடந்து விட்டன. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு 30 ஆண்டுகள். என் வாழ்நாளில் 60 ஆண்டுகள் பொது வாழ்விலே கடந்து விட்டது. நான் செல்லாத கிராமங்கள் இல்லை, ஏற்றி வைக்காத திமுக கொடிகள் இல்லை. அது ஒரு காலம். வாழ்க்கையிலே விசித்திரமான அனுபவங்கள் நேரிட்டு விடுகின்றன. அதுபோல நான் உயிரினும் மேலாக கருதி என் உயிரையே தருவதற்கு சித்தமாக இருந்த எனக்கு அப்படி ஒரு சோதனை வந்து இந்த இயக்கத்துக்காக ஆவியை தர தயாராக இருக்கிறேன் என்று மேடைக்கு மேடை முழங்கினேனோ, அந்த இயக்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு என் மீது பாசம் கொண்ட தோழர்கள் லட்சக்கணக்கிலே வந்தார்கள். அந்த முதல் தேர்தலிலே தோற்று போனவுடன் பல பேர் விலகி போனார்கள். அவர்களை பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன். வந்ததே பெரிது. ஒரு இயக்கத்தை உயிராக நேசித்து விட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே போகிறேன் என்று யாரும் வரமாட்டார்கள். அப்படி இருந்து 300 பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்தார்கள், 9 மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள். அவர்களிலே சிலர் விலகி போனார்கள். அவர்களை நான் குறை சொன்னதில்லை. என்னோடு இருந்த வரைக்கும் அவர்களுக்கு நான் நன்றியோடு இருக்கிறேன். இந்த சனாதன கூட்டம், இந்துத்துவ கூட்டம் ஐயா பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஜென்ம பகைவர்களான அந்த கூட்டம் அது தமிழகத்தையே கைப்பற்றிவிட வேண்டும் என்று கருதி கொண்டு கோடி கோடியாக பணத்தை வாரி இறைத்து பல்வேறு வழிகளில் இந்தியாவினுடைய பல பகுதிகளை கைப்பற்றி விட்டோம், இனி தமிழ்நாடு தான் மிச்சம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது ஊடுருவ பார்க்கிறார்கள். வேரோவிலே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக வேஷ்டிகள், அதை பார்த்து கண்ணீர் விட்டவன் நான். இனிமேல் இந்த வேட்டியை கட்ட முடியாது, இனிமேல் இந்த உடையை நான் உடுத்த முடியாது. இதுதான் உயிர் என்று நான் இருந்தவன். ஆனால் நான் நீக்கப்பட்டு விட்டேன். என்றாலும் டாக்டர் கலைஞர் மீது வைத்திருந்த அந்தரங்கமான அந்த பாசம் மறையவே இல்லை. அதனால் தான் திண்டுக்கல் மாநாட்டிலே அப்படி டாக்டர் கலைஞர் அவர்களை வைத்துக் கொண்டு பேசிய போது அவர் தொடர்ந்து 4-5 முறை கண்ணீர் விட்டார். அதை அவரே சொன்னார். தம்பி, நீ பார்த்திருக்க முடியாது என் முகத்தை, நீ பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் அழுது கொண்டே இருந்தேன் என்று பேசினார். யூனியன் விகடனில் திமுக எம்பி ஈழத்திற்கு பயணமாமே, படகில் பயணமாமே என்று பாக்ஸ் கட்டி ஒரு செய்தியை போட்டு விட்டார்கள். இதை தெரிந்து கொண்ட ஒரு நபர் கொடுத்த செய்தி அது ஜூனியர் விகடனுக்கு சென்று இந்தியா டுடே காரனுக்கு தெரிஞ்சு அவன் ஜூனியர் விகடனுக்கு சொல்லி அதில் போட்டு விட்டார்கள். அதை போட்டுவிட்ட உடனே கால்கட் இந்திய தலைமை சேனாதிபதி தென் பிராந்தியத்துக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து விட்டார். இந்த மாதிரி மிஸ்டர் வை கோபால்சாமி இலங்கைக்கு போயிருக்கிறார். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி ஒன்றும் தெரியலையே என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அன்று மாலையே ஒரு அறிக்கை, பொதுச் செயலாளருடைய அறிக்கை, வை கோபால்சாமியினுடைய ஈழப் பயணத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டு விட்டார்கள். எல்லாம் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த சந்தர்ப்பத்தில் கொடி, நான் ஆயிரக்கணக்கான கொடிகளை ஏற்றிருக்க நடந்து வரும்போது அந்த கொடிகளை அந்த கம்பத்தில் ஏத்துங்க, ஒரு 5 பையங்களை சேருங்க, ஒவ்வொரு கிளையும் வலுப்படுத்துங்க. அப்படி என்றால் காற்று திசை மாறி அடிக்கும். அப்பொழுது நாம் உரிய இடத்திற்கு வருவதற்குரிய விசாலமான பகுதி அரசியலிலே நமக்கு கிடைக்கும். நம்ம பக்கத்திலே தப்பு இல்லை, நம் பக்கத்திலே ஊழல் இல்லை, நம்மிடத்திலே ஒழுக்கக்கேடுகள் இல்லை, நம்மிடத்திலே துரோகம் இல்லை. ஆகையினாலே
நம்முடைய இயக்கம் இன்னும் வலுப்பெறும். இன்னும் வலுவாக புலிகளுக்கு தலைவர் பிரபாகரனுடைய கனவை நனவாக்க நாம் குரல் கொடுக்க முடியும், போராட்டங்கள் நடத்த முடியும். அப்படிப்பட்ட சூழல் மலரட்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன்.